மர்மதேசம். ராசு, அதோ பார், அங்க மேல போலாமா? மேல போனோம்னு வச்சுக்க, அங்க ஒரு பெரிய அருவி இருக்கு, நிறைய தண்ணி இருக்கு. நல்லா கெட்டியா புடிச்சுக்க, சுத்திக்கிட்டு போகணும். ஆமா, நீ குளிக்கிறியாங்க? பாத்து, வழுக்கு போகுது. ஓடுற தண்ணிடா, உள்ள போகாத. போது வா. நல்லா குளிச்சியா? அந்த தண்ணி எங்க இருந்து வருது? தண்ணியா மலை மேல இருந்து வருது. மலை மேல இருந்து எப்படி வருது? அதோ அப்படி வரும், தெரியுதா? வா, உன்னை கூட்டிக்கிட்டு போய் அதை காட்டுறேன். என்ன? என்ன ராசு, எப்படி இருக்கு? இந்த தண்ணி எல்லாம் எங்க இருந்து வருது? அதான் சொன்னேனே, மலை மேல இருந்து வருது. மலை மேல தண்ணி எப்படி வரும்? மேகத்துல இருந்து வரும். மேகத்துக்கு எப்படி தண்ணி போச்சு? அதோ பாரு, அங்க பாரு, அப்படி போச்சு, தெரியுதா? ராசு, உனக்கு நான் இந்த தண்ணி விழுகிறதையெல்லாம் வரைஞ்சு காட்டட்டுமா? நான் கூட வருவேனே. அப்படியா? இந்தா புடி, இங்க ஒரு கறி கறி துண்டு வர. மறைஞ்சிட்டியா? ஐயோ, என்ன தண்ணியெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு. பின்ன எப்படி வரையுது? நான் வரைஞ்சு காட்டுமா? கொண்டா, கறியும் கொண்டா.
ராசு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ராசு? எப்பவுமே கருப்பா இருக்கிற இடத்த வரைஞ்சோம்னா வெள்ளை தன்னால தெரிய வரும். ஏய் ராசு, வா டீ சாப்பிடலாம். இது காடு இல்லையா? இங்க பால் கிடைக்காது, அதனாலதான் டீ கருப்பா இருக்கு. அப்படியா? ஆள் அனுப்பிச்சிருக்க, இந்நேரம் வந்துகிட்டே இருக்கும். குடி. என்னடா போனகாரி என்னாச்சு? அந்த கிளவி ஆன முடிய வேற புள்ள பெத்துக்க சொல்லிடுச்சு. அதான் நான் ஒரு காரியம் செஞ்சிருக்கேன். என்ன காரியம்? வா காட்டுறேன். டேய், இந்த பொண்ணு எதுக்குடா தூக்கிட்டு வந்த? அந்த ஆன முடியாம என்ன இன்னொரு பிள்ளைய பெத்துக்க முடியும், ஆனா அந்த கிளவியால இன்னொரு பொண்ணை பெத்துக்க முடியாது இல்ல, அதான். பயப்படாத பயப்படாத, நீ இங்க இருக்கிற வரலும் உன் மேல ஒரு துரும்பு கூட படாது. எங்களுக்கு தேவை உங்க ஆத்தா கிட்ட இருக்கிற எங்களோட பணமும் நகையும் தான். கள்ளங்கட்டியே கள்ளத்தனம் பண்ணுற உங்க ஆத்தா இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். ஏய் ராசு, கட்ட அவுத்துறான். ஏய், அந்த பொண்ணுக்கு டீ கொடு. பார், இங்கிருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சறாது. ராஜேந்திரன், இது கருப்புசாமி எங்க சித்தப்பா கொடுத்த தண்டனை. தண்டனையா? ஆமா ரேனா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவரை இப்படி சாட்டையால் அடிப்பாங்க. மை குட்னஸ், என்ன காட்டு மிராண்டித்தனம். அங்கிள், இப்ப ஏன் அவர் அடிச்சீங்க? அவர் உங்க தம்பி, அதுவும் ஒரு கையில்லாதவர். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க மௌனமா போனா என்ன அர்த்தம்? தலை இருக்க வால் ஆடக்கூடாதுன்னு அர்த்தம். கருப்பு கோயில நின்று நாக்கு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சா அவன் அருவா இருக்குன்னு எடுத்து சுழட்ட ஆரம்பிச்சு. எந்த உலகத்துல இருக்கீங்க? உங்க மூட நம்பிக்கைக்கு ஒரு எல்லையே இல்லையா? 4 எழுத்து படிச்சுட்டாலே இப்படித்தான் தாய் பேசணும். முன்ன இப்படி பேசினவங்களும் கேட்டவங்களும் தான்
இன்னைக்கு இப்படி கைகட்டி நிக்கிறாங்க. உனக்கு இந்த நிலைமை வர வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ போ தாய், போ. நீங்கெல்லாம் பயங்கரமான ஸ்டாட்டஸ். இதயமே இல்லாத காட்டு வராண்டீங்க. வலினா என்ன தெரியுமா உங்களுக்கு? ராஜேந்திரன் விடு. விடு ராஜேந்திரன் விடு. This is sheer madness. அரக்கத்தனம். அந்த பூசாரிக்கு மத்தவங்களை குடும்பப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். இதுக்கு உங்க குடும்பமும் உடந்த. எது அரக்கத்தனம்? ஒருத்தனை முள்ளு செடியால போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தனக்கு பிறந்த குழந்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய முள்ளு செடியில போட்டு கொன்னவன் அவன். ஒருத்தன் குடிக்க தண்ணி கூட இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தன்கிட்ட கடன் வாங்கினவன் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு அவன் பையனை தூக்கிட்டு வந்து 3 நாள் சோறு தண்ணி கொடுக்காம பட்டினி போட்டவன் அவன். ஆணி செருப்பு போட்டு ஒருத்தன் நடந்துட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தன்னோட விருப்பத்துக்கு இணங்கலன்னு ஒரு பொண்ணு தூங்கும் போது அவ 2 பாதத்திலையும் சூடு வச்சான். கையில எரியற கற்பூரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தி சூலத்தை சுத்தி சுத்தி வந்தாளே, அவ செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தெரியாது. இல்ல முக்காடு போட்டு மூலையில ஒருத்தன் அழுதுகிட்டு இருந்தானே, அவன் செஞ்ச அரக்கத்தனம் தெரியுமா அவனுக்கு? தெரியாது. எது அரக்கத்தனம்? இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு சட்டம் இருக்கு. This is brutality. தண்டனைக்கு ஒரு அளவு இல்லையா? கருப்புக்கு அதெல்லாம் தெரியாது. தண்டனை முக்கியம், அளவு சமம். என்ன ராஜேந்திரன், கருப்புக்கு வக்காலத்து வாங்குறியா? இல்ல, என் மனசுக்கு சரின்னு பட்டதை சொன்னேன். எங்க ஊருக்கு இது தேவை. அப்படின்னா இந்த தண்டனை எல்லாம் சரிங்கறியா? உங்க அப்பா உங்க சித்தப்பாவை அடிச்சது சரிங்கறியா? நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத ரீனா. அப்படி என்னதான் நடந்தது? எங்க சித்தப்பா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கேவலமானவர். நிறைய பொண்ணுங்களை கெடுத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை தான் கருப்பு அவர் கையை வெட்டினது. அதுக்கும் மேல பௌர்ணமிக்கு பௌர்ணமி சவுக்கடி, அதுவும் உங்க அப்பா கையால. அது அவருக்கு தண்டனை இல்ல, எங்க அப்பாவுக்கு. தம்பியை திருத்த வேண்டிய வயசுல தட்டி கேட்காம விட்டாருல்ல, அதுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை. ஓஹோ, இந்த தண்டனை எல்லாம் யார் கொடுக்கறது? அந்த பூசாரியா? இல்ல, நீயே பாத்திருக்கிய, அந்த கருப்பு தான் குதிரை மேல நேர்ல வந்து. ஹலோ ராஜேந்திரன், குதிரை மேல நான் பார்த்தது கருப்புன்னு யார் சொன்னது? நீங்க தானே சொல்றீங்க. நீ, உன் அம்மா, உன் அப்பா, உன் தங்க, உன் ஊர்க்காரங்க. நான் சொல்லலையே. எங்க அது உண்மையிலேயே கருப்பா இருந்தா இப்ப வர சொல்லு பார்க்கலாம். எங்க இருக்கிறது நல்லா இல்ல. இரு ராஜேந்திரன், குதிரை சத்தம் கேக்குது. கருப்பு வருதான்னு பாத்துருவோம். ரீனா, வா போயிடலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா. பிரம்மா, பிரம்மா, வாங்க செட்டியாரே, உள்ள வாங்க. பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க. கை வைக்காதீங்க, ஒட்டு. என்ன பிரம்மா, வீட்டுக்கு புதுசா கலர்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு? எல்லாம் உங்க தயவு தான். என்னோட வைரம் மட்டும் கிடைக்கட்டும், உனக்கு ஒரு மச்சி வீடே கட்டித்தரேன். அதெல்லாம் எதுக்குங்க செட்டியாரே, இருக்கிறதே போதும். புறப்படலாமா? புறப்படலாம். வாங்க வாங்க, சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, ஆச்சு. புலமை செட்டியாரே. நான் வரேம்மா. சிவகாமி, நான் செட்டியாரோட கம்மாக்கரை வரலும் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்தில் எதுக்கு? நண்டு பிடிக்கத்தான். பௌர்ணமி இல்லையா, நண்டு நல்லா கொளுத்துருக்கும். அதுக்குன்னு இந்த நேரத்துலையா? 2 லட்சம் ரூபா போட்டு ஏலத்தில் எடுத்த செட்டியார ஆசைப்படுறாரு. இப்போ போய் நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த பெயிண்ட் டப்பை எடுத்து உள்ள வை. பிரம்மா, ஏ பிரம்மா, என்ன பிரம்மா, ஏதாவது கிடைச்சதா?
அஸ்திவானே வர வர கம்மாவில் எதிர சொல்லலாம். யார் இது? பிரம்மா பிரம்மா வேண்டாம் பிரம்மா பிரம்மா வேண்டாம், என்னை தனியா விட்டு போகாத. பிரம்மா பிரம்மா இரு, நானும் வரேன். வேண்டாம் பிரம்மா, அது அந்த கிழவியோட ஆவிதான். இப்ப வேண்டாம், போயிடலாம். பகல்லே வந்து தேடிக்கலாம். இல்ல செட்டியார, அது எங்க போச்சுன்னு பார்த்துட்டு வரேன். வேண்டாம் பிரம்மா, வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம்.